உங்களுக்கு யோகம் வருது, கவலை நீங்குது, கஷ்டம் நீங்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு உறுதியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். இதான் உண்மை. செதுக்கி செங்கலெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முன்னாடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு என்னைய செதுக்கிட்டாங்கய்யா அப்படிம்பாங்களா. அந்த அளவுக்கு உங்களை சனி பகவான் செதுக்கிட்டார். எத்தனை அடி அடித்தாலும் தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ அந்த நிலை மாறிடுச்சு. நீ பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்த, ஆனால் உனக்கான வெளிச்சத்தை உன் கூட இருக்கவனே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்களா. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருந்தது. ஏங்க நீங்கள் நல்லா புரிஞ்சு பர்ஃபெக்டாக உண்மையான மனைவியாக, பாசமான மனைவியாக, உயிருக்கு உயிரான மனைவியாக இருந்தும் கூட உங்கள் கணவர் உங்களை மறந்துட்டு ஏதோ ஒரு பந்தத்துக்காக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன. ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது. ஏன்னா நம்ம சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷன் உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்கன்னா கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? அதாவது உங்களுக்கு யோகம் வருது, கவலை நீங்குது, கஷ்டம் நீங்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு உறுதியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். இதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கவலைகள், நீங்கள் பட்ட துன்பங்கள், உங்களை மற்றவர்கள் பயன்படுத்த செயல்பாடுகள் எல்லாம் உங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப உங்களை அந்தளவுக்கு செதுக்கி செங்கலெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முன்னாடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு என்னைய செதுக்கிட்டாங்கய்யா அப்படிம்பாங்களா. அந்த அளவுக்கு உங்களை சனி பகவான் செதுக்கிட்டார். எத்தனை அடி அடித்தாலும் தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ அந்த நிலை மாறிடுச்சு. குரு பார்வை கிடைச்சிருச்சு. என்ன இருந்தாலும் சனி பகவான் செஞ்சுட்டு வெளியே போனாலும் குருவோட பார்வை வேணும்ல. அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஒரு நல்ல திறமையான படிக்கிற பையன் படிக்கிறான், நல்லா எழுதுகிறான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ ஒரு மனசில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவான். அப்போ அந்த ஆசிரியர் டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லடா, உன்னால் எல்லாம் முடியும், நீ செய், இதை பெரிய விஷயமா, யாரோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான், நீ அதனால் லாக் ஆகிருக்க, தூக்கி போட்டு வாடா, வெற்றி உண்டுடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாணவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் முதல் ஒரு புன்னகை வரப்போகுது, ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது.
எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு அடுத்த கட்ட செயல்பாடு வரப்போகுது. இவ்வளோ நாட்களாக ஒரு முடிவு எடுப்போமா வேண்டாமா, எடுத்தால் பிரச்சனை ஆயிருமா பிரச்சனை வராதா, ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சுருக்கோம், இதுவும் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடியுங்க. வெற்றி உறுதி. உங்களுடைய அனுபவமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னா அனுபவ பாடமே இனிமேல் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. யார் யார் எப்படி, உறவு எப்படி, பந்தம் எப்படி, பாசம் எப்படி, நட்பு எப்படிங்கிறது எல்லா எப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்க. ஒன்று சொல்லுவாங்கள்ல, நீ பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்த, ஆனால் உனக்கான வெளிச்சத்தை உன் கூட இருக்கவனே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும். ஏங்க நீங்கள் நல்லா புரிஞ்சு பர்ஃபெக்டாக உண்மையான மனைவியாக, பாசமான மனைவியாக, உயிருக்கு உயிரான மனைவியாக இருந்தும் கூட உங்கள் கணவர் உங்களை மறந்துட்டு ஏதோ ஒரு பந்தத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை பயணிச்சிருப்பார். ஸோ அந்த கவலை வருத்தம் கும்பராசி பெண்களுக்கு எத்தனை இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த அழுத்தத்தை நீக்க போகிறார். அந்த அழுத்தம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குறையப் போகிறது, மாறப்போகிறது என்பது உண்மை. அதேபோல் கும்பராசியில் உள்ள ஆண்களும் எத்தனை நட்புகள்கிட்ட ஏமாந்துருப்பாங்க, எத்தனை உறவுகள்கிட்ட ஏமாந்துருப்பீங்க. ரியலாகவே அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணுங்கிறக்காண்டி உங்களை தியாகம் செஞ்சீங்க. உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சீங்க. ஆனால் கடைசியாக ஒரு என்ன சொல்கிறோன்னா, பரீட்சை எழுதிட்டு கிழிச்சு போடுற பேப்பர் மாதிரி உங்களை உபயோகப்படுத்திட்டு போனாங்கள்ல. ஸோ அதுலேயும் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் உண்டு. கும்பராசிக்காரங்களை யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு. உறுதியாக இடமாற்றத்துக்கான ஒரு இயக்கம் உருவாகுது. உங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் உருவாகுது, முன்னேற்றம் உருவாகுது. சரி, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலையை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கட்டாயமாக அரசாங்க வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறனால ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகள் ஏற்பட போகுது. ஸோ இதெல்லாம் சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க போகுது. அரசாங்க வேலை கிடைக்க போகுது. அரசாங்க வேலைக்காக நீங்கள் முழுமையாக முயற்சி எடுக்கலாம். அதேபோல் அரசாங்கம் மூலமாக லாபம் கிடைக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் தான் நம்மளுடைய லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்வை மூலமாக பார்ப்பதனால லாபங்கள், அரசாங்கம் மூலமாக லாபங்கள், அரசாங்க வேலையின் மூலமாக லாபங்களை பெறுவதற்கான அற்புதமான காலகட்டமாக கும்பராசினியர்களுக்கு இருக்க போகுது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ விட்டு போனவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை சரியான முறையிலே இயக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏமாற்றத்தை இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்காமல் கடன் சுமைகளை குறைத்து கொண்டு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் கடன் வாங்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக செய்து வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடை பின்பற்றலாம். அதே போல் வாராகி அம்மன் வழிபாடை பின்பற்றலாம். வாராகி அம்மனை மனசார வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கும், சகல நன்மைகளும் உருவாகும்.